ஹாய், இந்த வீடியோவில் WordPress-ஐ எப்படி மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கூகுளில் SeekaHost India-னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் SeekaHost India பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே லாகின் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பேஜ் உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் கிளைண்ட் ஏரியா டேஷ்போர்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் சர்வீசஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் ஹோஸ்டிங் பேக்கேஜ் காமிக்கும். இதில் மேனேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் லாகின் டு cPanel ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் டொமைனோட cPanelக்கு ரீடைரக்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா டொமைன் நேம் /cPanel என்ட்ரு பண்ணி என்ட்ரு கொடுத்துக்குங்க. இதுவும் உங்கள் cPanelக்கு ரீடைரக்ட் பண்ணும். இங்கே உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் கிளைண்ட் ஏரியாவுக்கு போகாமல் டேரெக்டாக cPanel லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் cPanelக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஃபைல்ஸு கீழே ஃபைல் மேனேஜர் ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் ஃபைல் மேனேஜருக்குள்ள ஃபோல்டர்ஸ் காமிக்கும். இதில் பப்ளிக் HTML ஃபோல்டருக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே தான் உங்கள் WordPress-ஓட ஃபைல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் WordPress ஃபைல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் wordpress.org வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. இங்கே உங்கள் WordPress நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் கெட் WordPress ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் WordPress காமிக்கும். இதை கிளிக் பண்ணி உங்கள் WordPress டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் WordPress டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி cPanelக்குள்ளே வந்துக்கோங்க. இங்கே இந்த அப்லோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்லோடாக ஸ்டார்ட் ஆயிரும். ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபைல்ஸ் கம்ப்ளீட்னு காமிக்கும். கோ பேக் கொடுத்துக்குங்க. இங்கே நீங்கள் அப்லோட் பண்ண WordPress-ஓட ஃபைல் காமிக்கும். இதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஜிப் ஃபார்மேட்டில் இருக்கும். உங்கள் WordPress ஃபைலில் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுத்துக்குங்க. ஒன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ப்ராம்ப்ட் விண்டோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே WordPressங்கிற ஃபோல்டர் காமிக்கும். WordPress ஃபோல்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் WordPress-ஓட டிஃபால்ட் ஃபைல்ஸில் காமிக்கும். இதை நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்து இதை மூவ் பண்ணிக்கோங்க பப்ளிக் HTML ஃபோல்டர் கீழே. இங்கே பார்த்தீங்கன்னா /public HTML /WordPress ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம பப்ளிக் HTML ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணணும். பப்ளிக் HTML ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் ஃபைல்ஸ் கொடுத்துங்க. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே உங்கள் பப்ளிக் HTML ஃபோல்டருக்குள்ளே மூவ் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா WordPress-ஓட டேட்டாபேஸ் அண்ட் டேட்டாபேஸ் யூஸர் க்ரியேட் பண்ணணும். ஸோ உங்கள் cPanelக்குள்ளே டேட்டாபேஸஸ் கீழே மேனேஜ்மெண்ட் டேட்டாபேஸஸ் ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டாபேஸ் அண்ட் டேட்டாபேஸ் யூஸர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ டேட்டாபேஸ். இதில் உங்கள் டேட்டாபேஸ் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் டேட்டாபேஸ்னு என்ட்ரு பண்ணிட்டு கிரியேட் டேட்டாபேஸ் தரேன். இது பார்த்தீங்கன்னா உங்கள் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணணும். மறக்காமல் உங்கள் டேட்டாபேஸ் நேமை எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் யூஸர் க்ரியேட் பண்ணணும். கீழே வந்தீங்கன்னா டேட்டாபேஸ் யூஸர் காமிக்கும். இதில் உங்கள் டேட்டாபேஸ் யூஸரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பாஸ்வேர்ட் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற பாஸ்வேர்டை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்வேர்டை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஐ ஹேவ் காப்பி திஸ் பாஸ்வேர்ட் இன் சேவ் பிளேஸ் எனேபிள் பண்ணிவிட்டு யூஸ் பாஸ்வேர்ட் கொடுத்துக்குங்க. இங்கே கிரியேட் யூஸரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் யூசர் நேம் கிரியேட் ஆயிரும். மறக்காமல் இந்த யூஸரையும் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கோ பேக் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ண டேட்டாபேஸையும் யூஸரையும் ஆட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் யூசர் டு டேட்டாபேஸ். இதில் உங்கள் யூஸரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் டேட்டாபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துக்குங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜஸ் ஆட் பண்ண கேட்கும். இங்கே செலக்ட் ஆல் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துட்டு மேக் சேஞ்சஸ் கொடுத்துக்குங்க. இது எல்லா ப்ரிவிலேஜையும் எனேபிள் பண்ணிடும். நெக்ஸ்ட் கோ பேக் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சைட்டை கான்ஃபிகர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌசரில் நியூ டேப்பில் இங்கே டொமைன் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜை செட்டப் பண்ண கேட்கும். இதில் உங்கள் பேஜை செட்டப் பண்ணிக்கலாம். உங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டாபேஸ் நேம் யூசர் நேமில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ கொடுத்துக்குங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் உங்கள் டேட்டாபேஸோட யூசர் நேம் பாஸ்வேர்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ உங்கள் டேட்டாபேஸ் நேமில் உங்களோட டேட்டாபேஸ் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டேட்டாபேஸ் யூசர் நேமில் உங்கள் டேட்டாபேஸோட யூசர் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க. இது ரெண்டும் நீங்கள் ஆல்ரெடி எனேபிள் பண்ணி வச்சுருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு டேட்டாபேஸ் ஹோஸ்ட் டேபிள் ஃபிக்ஸ் இது ரெண்டும் உங்களுக்கு அப்படியே விட்டுட்டு சப்மிட் கொடுத்துக்குங்க. சப்மிட் கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட WordPress இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ 2 இன்ஸ்டாலேஷன் கொடுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் WordPress-ஓட
டீட்டெயில்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் WordPress-ஓட சைட் டைட்டில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே WordPress லாகின் பண்ணுறது யூசர் நேம் கேட்கும். ஸோ உங்களுக்கு என்ன யூசர் நேம் வேணுமோ அதை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு காமிக்கும். உங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை இங்கே ஆல்ரெடி டிஃபால்ட்டாக காமிக்கிற பாஸ்வேர்டை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில். இதில் உங்கள் இமெயிலை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா என்னோடய இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் WordPress கொடுத்துருங்க. இது உங்கள் WordPress-ஐ இன்ஸ்டால் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் பேஜ் காமிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் காமிக்கும். இந்த லாகின் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் WordPress-ஐ நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் WordPress-ஐ மேனேஜ் பண்ணிக்கலாம். இதில் உங்கள் போஸ்ட், மீடியா, பேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணி உங்கள் வெப்சைட்டை மேனேஜ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் WordPress-ஐ மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை பார்க்க எங்கள் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.